கும்பம் ராசி அன்பர்களே, ஊரே கூடி நின்று ஒரு கருத்தைச் சொன்னாலும் தனக்கெனத் தனிக்கருத்து உடையவர்கள் கும்பராசிக்காரர்கள். இவர்களுக்குள் 1000 ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கும். எளிதாக யாரும் அதை அறிந்துகொண்டுவிட முடியாது. அவிட்டம் 3 அம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3 அம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி அமையும் என்பதைக் காண்போம். இதுவரை முயற்சி வீடான 3ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களை முடக்கி வைத்த குரு பகவான் இப்போது மே 1 2024 முதல் மே 14 2025 வரை 4வது வீட்டில் அமர்வதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 அம் வீட்டிற்குரிய கிரகம் குரு பகவான் என்பதால் தீயபலன்கள் குறையும். என்றாலும் அலைச்சல் இருக்கும். சேமிப்புகள் கரையும். குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரும். உணர்ச்சிவசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள். அம்மாவுக்கு மருத்துவச் செலவுகள் வந்து போகும். நீண்ட தூர இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வாகன விபத்துகள் வரக்கூடும். உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். காலில் அடிபடும். நீர் நெருப்பு மின்சாரத்தை கவனமாக கையாளுங்கள். வீண் சந்தேகத்தால் கணவன் மனைவி பிரிய வேண்டி வரும். குருபகவானின் பார்வை பலன்கள். குரு உங்கள் ராசிக்கு 8 அம் வீட்டை பார்ப்பதால் வேற்றுமொழி மதத்தினரால் உதவியுண்டு. பிள்ளைகளை அன்பாக நடத்துங்கள். அவர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உயர் கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. நேரந்தவறி சாப்பிடுவதை தவிர்க்கவும். சொத்து வாங்குவது விற்பதில் உஷாராக இருங்கள். உங்களின் 10 அம் வீட்டை குரு பார்ப்பதால் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும். பிரபலங்களின் சந்திப்பு நிகழும். புது வாகனம் வாங்குவீர்கள். எந்த பிரச்சனைக்காவும் நீதிமன்றம் போகாமல் லாபமோ நஷ்டமோ பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள். உங்கள் ராசிக்கு 12 அம் வீட்டை குரு பார்ப்பதால் சுபச்செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களுக்காகவும் அதிகம் செலவு செய்வீர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் செய்யுங்கள். அரசியல்வாதிகள் ஆதாரமின்றி யாரையும் விமர்சிக்க வேண்டாம். அண்டை அயலாரை அரவணைத்து போங்கள். குருபகவானின் நட்சத்திர சஞ்சாரம். மே 1 2024 முதல் ஜூன் 12 2024 வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் வாழ்க்கைத் துணையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. உறவினர்களால் செலவுகள் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் பகை வந்து நீங்கும். ஜூன் 12 2024 முதல் ஆகஸ்ட் 19 2024 வரை மற்றும் டிசம்பர் 2 2024 முதல் ஏப்ரல் 5 2025 வரை சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் செலவுகள் கூட்டிக் கொண்டே போகும். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடும். வயிற்றுவலி யூரினரி இன்ஃபெக்ஷன் நெஞ்சுவலி வந்து போகும். பயணங்களும் வேலைச்சுமையும் அதிகரிக்கும். ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். வழக்கால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். கடனை நினைத்து அவ்வப்போது அச்சப்படுவீர்கள். மெடிக்ளைம் எடுத்துக் கொள்ளுங்கள். வம்பு சண்டைகள் வரும். ஆகஸ்ட் 19 2024 முதல் டிசம்பர் 2 2024 வரை மற்றும் ஏப்ரல் 5 2025 முதல் மே 14 2025 வரை செவ்வாயின் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் இளைய சகோதர வகையில் உதவியுண்டு. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வேலை மாறுவீர்கள். மறைமுக எதிரிக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீர்கள். சனி பெயர்ச்சி எப்போது? கும்ப ராசிக்கு என்ன சனி? ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் கிரக பெயர்ச்சிகளில் மிக முக்கியமானதாகவும் பலரும் சற்று அச்சம் கொள்ளக்கூடிய கிரகமாக சனி பகவானையும் சனி பெயர்ச்சியையும் பார்க்கப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு முறை சனி பெயர்ச்சியாகும் போதெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என அறிய முனைப்புடன் இருப்பது வழக்கம். அந்த வகையில் கும்ப ராசிக்கு இதுவரை 7.5 சனியின் மிக தீவிரமான ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் 2025 மார்ச் 29 அல் நடக்கும் சனி பெயர்ச்சியால் மீன ராசிக்கு மாறுகிறார். இருப்பினும் 7.5 சனி முடியவில்லை. அதன் கடைசி பகுதியான பாத சனி நடக்க உள்ளது. சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை, அவரைப் போல கொடுப்பாரும் இல்லை என ஜோதிடம் கூறுகிறது. அந்த வகையில் 7.5 சனியின் கடைசி பகுதி கும்ப ராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை தருவார், எதில் சற்று நிம்மதி கொடுப்பார் என தெரிந்து கொள்வோம். கும்ப ராசிக்கு பாத சனி பலன்கள்.
ஏழரை சனியின் முதல் 2 பாகங்களான விரய சனி மற்றும் ஜென்ம சனியை விட சற்று குறைவான தொந்தரவு சனி தருவார் என்பதால் அதில் நாம் சற்று நிம்மதி அடையலாம். பாத சனி காலத்தில் இதுவரை நடந்த தவறுக்கும் உங்கள் செயல்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாக இருக்கும். யாரேனும் தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பவராக இருந்தால் அவர்கள் சற்று பொருளாதார இழப்பை சந்திக்க வாய்ப்புள்ளது. இந்த காலத்தில் சனியின் அசுப பலன்களை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கடின உழைப்பிற்கு பின்னரே உங்கள் நிலைமை சீராகவும் பணம் சம்பாதிக்கவும் முடியும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். பாத சனி அதிக பாதிப்பு தராது என்றாலும் உங்களுக்கு அதிக பொருள் இழப்பு அல்லது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம். மனதளவில் அதிகம் பாதிக்கப்படுவீர்கள். மன சோர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களின் சோம்பலை விடுத்து வேலைகளை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படவும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முயற்சிக்கேற்ற நற்பலன்களை பெறலாம். அதனால் முயற்சிகளை கைவிட வேண்டாம். புதிய முதலீடு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏனெனில் சிலரால் ஏமாற்றப்படலாம் என்பதால் துறை வல்லுநர்கள் அல்லது அனுபவசாலிகளிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்வது அவசியம். பாத சனியில் செய்யக்கூடாத விஷயம். ஏழைகளை துன்புறுத்தக்கூடாது. யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும். தேவையற்ற பேச்சு மற்றும் பயணங்களை தவிர்ப்பது அவசியம். வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனத்துடன் ஓட்டுவது அவசியம். இல்லையெனில் தேவையற்ற ஆபத்தை சந்திக்க நேரிடும். சனிக்கிழமைகளில் கருப்பு நிற பொருட்களை வாங்குவது கூடாது. வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்தலாம். லாபம் குறையாது. ஆனால் வேலையாட்கள் அவ்வப்போது குடைச்சல் கொடுப்பார்கள். அவர்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை கையாளுங்கள். கெமிக்கல் பர்னிச்சர் வகைகளால் ஆதாயமுண்டு. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்பாடாக பேசுவார்கள். வளைந்து கொடுத்து போங்கள். உத்தியோகம் வேலைச்சுமை இருக்கும். உங்களுக்கு எதிராகச் சிலர் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். மேலதிகாரியிடம் மனஸ்தாபங்கள் வெடிக்கும். பணியில் திடீர் இடமாற்றம் உண்டு. குருபகவான் 10 வீட்டை பார்ப்பதால் சவால்களை சமாளிப்பீர்கள். ஆனாலும் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உருவாகும். கணினித் துறையினருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் அமையும். கலைத்துறையினரே புது வாய்ப்புகள் தடைப்பட்டு வரும். இந்த குரு மாற்றம் உங்களைச் சில நேரங்களில் அலைக்கழித்தாலும் இறுதியில் நினைத்ததை முடிக்கும் வல்லமையை தரும். மாணவர்கள் ஜென்மத்தில் ராகு வாக்கில் சனி வருவதால் இடையூறுகள் இருக்கும். அதனால் சற்று கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டும். சிந்தனைகளில் தடுமாற்றம் ஏற்படும். குரு சாதகமாக இருப்பதால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். இருப்பினும் அதற்கு கடுமையான முயற்சியை செய்வது அவசியம். மே மாதத்துக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தொழில் செய்வதற்கான எடுத்த முயற்சி பெரிதாக கை கொடுத்திருக்காது. இந்த வருடம் தொழிலில் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஏற்கனவே தொழில் இருந்தால் அதை விரிவுபடுவதற்கான சூழலும் உருவாகும். திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும். கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிறமொழி சார்ந்த விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும். உணவுத்துறைகளில் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள். வருமான வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் ஆதரவுகளை மேம்படுத்துவீர்கள். தொண்டர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பரிகாரம் சனியின் நல்லருளை பெற்றிட பெரிய பரிகாரம் எல்லாம் செய்யத் தேவையில்லை. கடின உழைப்பும் பிறரை மதித்து நடந்தாலே போதுமானது. தினமும் தவறாமல் அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யவும். அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும். உங்களால் முடிந்த உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யவும். சனிக்கிழமைகளில் அடர் நீல நிற ஆடைகளை அணிந்து வருவதும் சிவ வழிபாடு செய்வதும் நன்மை தரும்.